நேத்தி நீதிமன்றத்தில வந்து சிபிசிஐடி காவல்துறை இருக்காங்கல்ல, தமிழ்நாடு காவல்துறை. அவங்க வந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது வேங்கை வயல்ல வந்து மலம் கலந்தது வந்து தலித் இளைஞர்களாம். 3 பேர அடையாளப்படுத்தியிருக்காங்க. அதாவது வந்து யார் வந்து பாதிக்கப்பட்டானோ அவனையே குற்றவாளியாக்குற திறமை தான் சிபிசிஐடிக்கு இருக்கு போல. அதான் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில. வேற என்ன சொல்ல முடியும்? இத வந்து நீங்க 3 வருஷமா விசாரணை பண்ணணுமா? இத தானே திருமாறன்ஜின்னு ஒரு ஆள் இருக்காருல்ல, பாஜக ஆதரவாளர். அவர் முதல் நாளா 2வது நாளே இந்த பதிவ போட்டாரு. இப்படி தான் சொன்னாரு அவரும். அத தான் நீங்க இன்னைக்கு சொல்றீங்க. அடுத்தது நம்ம நிர்மல்குமார்னு ஒரு ஆள் இருந்தாப்புல பாஜகவுல. அப்ப பாஜகல இருந்தாப்புல, இப்ப ஏடிஎம்கேல இருக்காப்புல. அந்த ஆளும் இதே கருத்து தான் சொன்னாப்புல. அத தான் இன்னைக்கு சிபிசிஐடி காவல்துறை வந்து அறிக்கையா சொல்லுது. குற்றவாளி வந்து தலித் இளைஞர்கள்னு. அதுக்கு ஆதாரம் வந்து என்னன்னா, அவங்க மேலே ஏறி பார்த்தது குத்தமா? அதாவது பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட பிறகு என்னதான் இருக்கு? மருத்துவமனை சொல்லி அவங்க தண்ணில ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க ஏறி பார்க்குறாங்க. அவங்க மேலே குற்றத்த நீங்க அபத்தமா போடுறீங்க. அது ஒரு காரணம் மேலே ஏறி பார்த்தது. அடுத்த காரணம் என்ன தெரியுமா? அத பரப்ப முயற்சி பண்ணாங்களாம். அதாவது ஒரு சம்பவம் நடந்தா ஒரு ஊர்ல, அத பரப்ப தான் முயற்சி பண்ணுவாங்க. அத வெளி உலகத்துக்கு கொண்டு வரக்கூடாதா? பொது சமூகத்துல அத கொண்டு போய் சேர்க்க தான்